Meenakshi, Faculty of Allied Health Sciences, Asia's greatest brands. Admissions open for BSc courses. Apply now. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழங்குடியின கிராம வரலாற்றில் முதன்முறையாக 6 மாணவிகள் 11ஆம் வகுப்பில் பயில இருக்கின்றனர். மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும் கிராமத்தை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். என் தலைமுறைக்கே முதல் பட்டதாரி என் வாரிசுதான் என நெகிழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர் இங்கு ஏராளம். இது ஒரு பக்கம். மறுபக்கம், எங்கள் கிராமத்திலேயே முதன்முறையாக மேல்நிலை பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் பட்டாளம் இவர்கள்தான் என 6 மாணவிகளை பார்த்து நெகிழ்ந்து கொண்டிருக்கிறது கூடலூர் முதுமலை வனப்பகுதிக்குட்பட்ட பெண்ணை கிராமம். அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே 40ற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் யாருமே 8ஆம் வகுப்பு கூட தாண்டியது இல்லை என்பது பெரும் சோகமாக இருந்து வந்தது. ஒரு பக்கம் பெண் பிள்ளைகளுக்கு சிறுவயதிலேயே திருமணம் நடந்தாலும், மறுபக்கம் என் பிள்ளை எப்படியாவது படித்து முன்னேற வேண்டுமென எண்ணிய தாய்மார்களும் நிறைந்துள்ளனர். இந்த உசுக்களை நம்ம பிள்ளைங்களை படித்து இந்த வள ஆகணும் தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ முதல்ல படித்த பிள்ளைங்களெல்லாம் சின்ன வயசில் 17 வயதில் 18 வயதில் 19 வயதில் கல்யாணம் முடித்து போயிடுவாங்க. ஆமாம், நம்ம நினைப்பில் அப்படி இல்லை. நம்ம நினைப்பில் இந்த பள்ளிகளுக்கு குழந்தைகளுக்கு நல்லா படிக்க வைக்கணும், நல்லா எல்லாம் பழக வைக்கணும், இந்த மாதிரி ஆளுங்க வரும்போது நல்லா வாய்த்த தெரியணும், அப்படித்தான் நாங்கள் நினைமே. போதிய கல்வி கிடைக்காமல் நகர்ந்து கொண்டிருந்த பெண்ணை கிராமத்திற்கு வெளிச்சம் பாய்ச்ச வந்தார் பழங்குடியின அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சமுத்திர பாண்டியன். தனது பள்ளியில் பயின்ற பெண்ணை பழங்குடியின கிராம மாணவிகளை 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற வைத்த அவர் மேல்நிலை பள்ளிக்கு செல்வதற்கு உறுதுணையாக இருந்தார். நாங்கள் இந்த காட்டிலிருந்து இது வரைக்கும் யாரும் +1 +2 படித்ததில்லை. நாங்கள் மட்டும்தான் படிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு அந்த சார் தான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதனாலே அந்த சாருக்கு நாங்கள் படித்து முன்னாடி வரணுன்னு தான் ஆசை. சார் தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த 9th போய் சேர்த்து விட்டாங்க. அங்கேருந்து 10 வரை படிச்சுட்டு +1 +2 போக போகிறோம். அதனால எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அவரது விடாமுயற்சி இன்று பெண்ணை கிராமத்தில் முதல் முறையாக மீனா, சஜிதா, ஜானு, சீதா, படிச்சி, கீதா ஆகிய 6 மாணவிகள் 11ஆம் வகுப்புக்கு செல்கின்றனர். இங்கே உள்ள மாணவர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு பகுதியிலே நின்றுறாங்க. நான் இந்த பகுதி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் நின்றுருந்தாங்க. அதில் ஒரு 24 மாணவர்களை நான் வேலை செய்யக்கூடிய நடுநிலைப் பள்ளியில் நான் அவங்கள படிக்க வச்சேன். ஒரு 6 மாணவிகள் 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டிலே இருந்தாங்க. ஸோ அவங்கள அருகாமையில் இருக்கிற பிதற்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேர்த்து விட்டோம். அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சோம். இப்போ அந்த 6 குழந்தைகளும் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுட்டாங்க. இந்த கிராமத்தில் அதிகப்படியாக படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த 6 குழந்தைகளும் இந்த கல்வியாண்டில் மேல்நிலைப் பள்ளியில் காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது இந்த கிராமத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெருமை. இவங்க படித்து மேலே வந்துட்டாங்கன்னா இவங்களுடைய சந்ததி எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. இவங்க முன்னுக்கு வருவாங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. 10ஆம் வகுப்பு கல்வியே எட்டாக்கனியாக இருந்த கிராமத்தில் அதன் ருசியை எட்டி பிடிக்க வைத்து கிராமத்தின் ஆசானாக மிளர்கிறார் தலைமை ஆசிரியர். பழங்குடியின கிராம மக்களுக்கு கல்வி எளிதில் கிடைக்க அரசு பல முயற்சிகள் மேற்கொண்டு வரும் சூழலில் இதுபோன்ற மாணவிகள் வாழ்க்கையில் மிளிர்ந்து இனிவரும் சந்ததியினருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பதே கல்வியாளர்கள் எதிர்பார்ப்பு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission enquiry க்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.